வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கான ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி, சும்மா ஸ்நாக்ஸ் டைமுக்காக ரெடி பண்ணக்கூடியது. கொஞ்சமாக உளுத்த மாவு நம்ம கொஞ்சமாக தான் ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கோம். அதுவும் கூட கொஞ்சம் மட்டன் மசாலா, கொஞ்சம் சன்னா மசாலா, இது ரெண்டுத்தையும் போட்டு ஆட் பண்ணிக்கிட்டு அதுவும் கூடவே கொஞ்சமாக சோம்பு கலந்துருக்கேன். இப்போது இந்த கேரட்டை இவ்வளோ குட்டி குட்டியாக, ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதுவும் கூடவே சின்ன வெங்காயம், நிறைய குழந்தைங்களுக்கு சின்ன வெங்காயம் சாப்பிட பிடிக்கவே பிடிக்காது. அது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இந்த சின்ன வெங்காயத்தையும் அதே மாதிரி குட்டி குட்டி சைஸில் கட் பண்ணிக்கணும். அதுவும் கூடவே பீன்ஸ், பச்சை மிளகா போடலை, ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்றதுனால நான் பச்சை மிளகா சேர்த்துக்கல. அதுவும் கூடவே பெருங்காயத்தூள் கொஞ்சமாக, குழந்தைங்களுக்கு ஜீரண சக்திக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கருவேப்பிலலாம் இதெல்லாம் நான் போடலை. வேணுங்கிறவங்க இதுங்க கூட கொஞ்சமாக இஞ்சும் பூண்டும் நல்லா நசுக்கிட்டு கூட போட்டுக்கிடலாம். அதுக்காக கடையில் விற்கிற பேஸ்ட்டெல்லாம் வாங்கி போட வேண்டாம், அது குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்காது. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை எல்லாத்தையுமே இதுங்க கூட போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிடலாம். இந்த அளவுக்கு நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒன்றா பிசைஞ்சிக்கணும். இதன் கூட நான் சால்ட்டு சேர்த்துட்டேன். இங்கே பாருங்கள், நம்ம ஏற்கனவே எண்ணெய் போட்டு காய வச்சிட்டோம். எண்ணெய் ஒரு மீடியம் லெவல் தான் யூஸ் பண்ணணும். சூடாகிடுச்சுன்னா அந்த எண்ணெயோட தன்மையே மாறிடும். அதனால் நமக்கு தேவைங்கிற அளவுக்கு திட்டமாக யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். அதிகமாக யூஸ் பண்ணிவிட்டு அந்த சுட்ட எண்ணெயை மறுபடியும் யூஸ் பண்ணால் அது ஹெல்த்துக்கு தான் இஷ்யூ ஆகும். அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதை குட்டி குட்டியாக சின்னதாக போட்டுக்கோங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கு அது குட்டி குட்டியாக சாப்பிட்றது இவ்வளோ சாப்பிட்றோங்கிறது தெரியாமல் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி குழவி விட்டுக்கலாம். அது குட்டி குட்டியாக போட்டோம்னா தான் குழந்தைங்களும் விளையாட்டுலேயே அப்படியே சாப்பிட்ருவாங்க. அதே மாதிரி நம்ம போட்டிருக்க அந்த கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் சீக்கிரமாக வேகும். குட்டியாக இருந்தாலும் அது வேகணும். அதனால் ரொம்ப சின்ன சைஸில் போட்டுக்கோங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். அவ்வளவுதான்.